100 days சேலஞ்சில் இன்னைக்கு டே 63. மார்னிங் செஷன்ல பைசெப்ஸ் அண்ட் ட்ரைசெப்ஸ் தான் ட்ரைன் பண்ணேன். ஒரு 6 வேரியேஷன் ட்ரைன் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிட்டேன். டுடே இன்ஃபர்மேஷன்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஃபேட் பர்ன்ஸ்ல இருக்கோட மித்தும் ஃபேக்ட்ஸும் இன்னைக்கு பார்க்கலாம். மித் நம்பர் 1, எம்டி ஸ்டொமக்ல கார்டியோ தான் பெஸ்ட். வெறும் வயிற்றுல தான் யாராச்சும் ஃபேட் பர்ன் ஆகும்னு சொன்னாங்களா? ஓகே, இப்போ அதோட ஃபேக்டை பார்க்கலாம். இது எல்லாருக்கும் வேலை செய்யுமான்னு கேட்டா நோ. எனர்ஜி இல்லாம வீக்கா வேணா ஆகலாம். சிம்பிளா சொல்லணும்னா ஈட் லைக் பெர்ஃபார்ம் பெட்டர். மித் நம்பர் 2, ஃபேட் பர்ன் பண்ணுமா? ஸ்வெட் வரணும். ஸ்வெட் வந்தாதான் ஃபேட் பர்ன் ஆகும்னு நினைக்கிறீங்களா? ஓகே, அதுல இருக்க ஃபேக்டை சொல்றேன். ஸ்வெட் அப்படின்னா பாடி கூல் ஆக்குறது. ஃபேட் பர்ன் அப்படின்னா கேலரிஸ் பர்ன் பண்றது. ஸோ டோன்ட் கன்ஃபியூஸ் ஸ்வெட்டிங் வித் ஃபேட் பர்னிங். மித் நம்பர் 3, ஃபேட் பர்னிங்க்கு பில்ஸ் யூஸ் பண்ணலாமா? சப்ளிமெண்ட் குடிச்சா ஃபேட் மெல்ட் ஆகும்னு ஆட்லலாம் பார்த்துருப்பீங்க. 1 மந்த்ல 10 கிலோ குறைக்கலாம், 15 கிலோ குறைக்கலாம் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் ஒரு சரியான மித்து. அதெல்லாம் யாரும் நம்பிடாதீங்க. ஃபேக்ட் என்னன்னு நான் சொல்றேன், கவனமா கேளுங்க. ப்ராப்பர் ஃபுட்டு பிளஸ் ஒர்க் அவுட் மட்டும்தான் ஒரு நிரந்தரமான ரிசல்ட்டை தரும். ஸோ இதுல இருந்து நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, ஷார்ட்கட்ல சக்சஸ் கிடையாது. ஸோ நான் சொல்றதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான். சரியான வழியில போனா மட்டும் தான் ரிசல்ட் கிடைக்கும். மித்துக்கெல்லாம் இங்க வேலையே இல்லை. இந்த மாதிரி மித்தெல்லாம் உங்க ஃப்ரெண்டு இன்னும் நம்பிட்டு இருக்கான் அப்படின்னா உங்க ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்டு இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனை பத்தி தெரிஞ்சுக்க மறக்காம என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க. நாளைக்கு வீடியோல பார்க்கலாம். டாடா, பை பை.